ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேவியர் இங்கிலீஷ் லெசன்ஸ். டாட்டாய்ஸ், ஆமைகள். ஆமையை நீங்கள் குளத்தில் பார்த்துருப்பீங்க, குட்டையில் பார்த்துருப்பீங்க, கிணத்துல பார்த்துருப்பீங்க, ஏன் ஜூவில் கூட பார்த்துருப்பீங்க. கடலில் பார்த்துருக்கீங்களா? சீ டர்ட்டில்ஸ், கடல் ஆமைகள். எஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் சீ டர்ட்டில்ஸ். 6th standard, first term, first unit prose, sea turtles. Come on, let us get into the prose. Tortoise என்பது நாம் நிலத்தில் பார்க்கக்கூடிய ஆமை, ஊர்வன வகையை சேர்ந்த ஆமை. Turtle என்பது கடல் ஆமை. Sea turtles, இது கடலில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். தங்களது முழு வாழ்க்கையுமே இது கடலிலேயே வாழ்கின்றது. உலகத்திலேயே 7 வகையான sea turtles இருக்கின்றன. அவற்றுள் 5 வகையான sea turtles இந்திய கடற்கரையோரம் காணப்படுகின்றன. அந்த 5 வகைகள் olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. இவற்றுள் மிக சிறியது olive ridley. முழுமையாக வளர்ச்சி அடைந்த ஒரு olive ridleyயின் எடை 35 கிலோகிராம். இந்த 5 வகைகளுள் மிக பெரியது, the largest of them all is the leatherback. 2.2 மீட்டர் நீளம் வளரக்கூடியது. இதனுடைய எடை 700 கிலோகிராம்ஸ். சீ டர்ட்டில்ஸ், கடல் ஆமைகள் தங்களுடைய முழு வாழ்க்கையையும் கடலிலே வாழ்ந்தாலும் கூட அவைகள் முட்டையிடுவதற்கு கடற்கரைக்குத்தான் வருகின்றன. நாம் மேலே சொன்ன அந்த 5 வகை சீ டர்ட்டில் வகைகளில் ஆலிவ் ரிட்லியை தவிர மீதி இனங்கள் அரிதிலும் அரிதாகிவிட்டது. எக்ஸ்ட்ரீம்லி ரேர் இன் இந்தியா. 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. இந்திய கடற்கரை ஓரம் மிகவும் அரிதாகிவிட்டது. இருப்பினும் ஆலிவ் ரிட்லி எனப்படும் ஆமை வகை இந்திய கடற்கரையோரம் முட்டையிட்டு வருகின்றன. அரிபடா. அரிபடா என்பது இந்த பாடத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை. அரிபடா என்பது மாஸ் நெஸ்டிங். கடல் ஆமைகள் முட்டையிடுவதற்காக கூட்டமாக கடற்கரைக்கு வருகிறது அல்லவா, அதை மாஸ் நெஸ்டிங் அல்லது அரிபடா என்கிறோம். உலகத்திலேயே இது போன்ற நிகழ்வுகள் 3 இடங்களில் தான் நடைபெறுகிறது. அதில் ஒன்று இந்தியாவில் இருக்கின்ற ஒடிஷா கடற்கரை. இந்த கடல் ஆமைகள் முட்டையிடும் காலம் between the months of January and March. ஃபிளிப்பர்ஸ் என்பது இந்த கடல் ஆமைகள் கடல் நீரில் நீந்துவதற்காக தங்கள் உடலின் முன்பக்கத்தில் பெற்றுள்ள தட்டையான உடல் அமைப்பு, கால்கள் போன்ற உடல் அமைப்பு, இவற்றை வைத்து தண்ணீரில் சுலபமாக நீந்துகின்றன. ஆனால் முட்டையிட இவைகள் மணல் பகுதிக்கு வரும்பொழுது மணலில் நடப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றன. The turtle has to haul itself laboriously onto the beach. தங்கள் உடலை இழுத்து செல்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு செல்கின்றன. மணற்பகுதிக்கு வந்த கடல் ஆமைகள் 45 சென்டிமீட்டர் அளவுள்ள கேவிட்டி, ஒரு பள்ளத்தை தோண்டி அவற்றில் ஏறக்குறைய 100 முட்டைகளை இடுகின்றன. 100 முட்டைகளை இட்டு அந்த பள்ளத்தில் உள்ள முட்டைகளை மணலால் மறைக்கின்றன. இதை கேமஃப்ளேஜஸ் என்று கூறுகிறார்கள். கேமஃப்ளேஜஸ் என்றால் மறைத்தல் என்று பொருள். இவ்வாறு மறைக்கப்பட்ட முட்டைகள் சூரிய வெப்பம் மணலில் பட்டு அந்த இளஞ்சூட்டில் தானாக குஞ்சு பொரித்து வெளியே வருகின்றன. நிறைய பகுதிகளில் த லோக்கல் பீப்புள், அந்த பகுதியில் வாழும் மக்கள் மற்றும் ஜேக்கல்ஸ், நரிகள், டொமஸ்டிக் டாக்ஸ், நாய்கள், அண்ட் பிக்ஸ், பன்றிகள், dig up and eat the eggs by following the scent left by the turtle. முட்டையிட்டு சென்ற அந்த ஆமைகளின் வாசனையை, சென்ட் வாசனையை வைத்து இந்த விலங்குகள் பின் சென்று அந்த முட்டைகளை தோண்டி பறித்து எடுத்து சாப்பிடுகின்றன. விலங்குகள் சாப்பிடுகின்றன, ஓகே, மனிதர்களும் அதை தோண்டி சாப்பிடுகிறார்கள். பின்ன கோழி முட்டையில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றோம். ஆமை முட்டையை பார்த்தா பின் ஆம்லேட் போட ஆசை வராதா என்ன? ஆமை முட்டை ஆம்லேட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் நம்ம ஒடிஷா கடற்கரைக்கு தான் போகணும். வக்கேஷனில் ட்ரிப்பு போட்டுடலாமா? உணவுக்காக ஒரு உயிரினம் மற்ற உயிரினத்தை கொன்றால் அவைகளை நாம் பிரிடேட்டர் என்று அழைக்கின்றோம். மணலில் மறைத்து வைக்கப்பட்ட இந்த ஆமை முட்டைகள் 45 to 60 days, 45 to 60 நாட்களுக்குள் இவை குஞ்சு பொரித்து ஆமை குஞ்சுகளாக வெளியே வருகின்றன. முட்டைக்குள் இருக்கும் இந்த ஆமை குஞ்சியின் முகத்தில் ரேசர் பிளேட் போன்ற எக் டூத் காணப்படுகின்றது. அந்த எக் டூத் எனும் ரேசர் பிளேட் போன்ற பகுதியினால் முட்டையின் ஓட்டை கிழித்து அவை மணலில் இருந்து வெளியே வருகின்றன. ஆமை முட்டை குஞ்சு பொரிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? ஆமை முட்டை
27 டிகிரி செல்சியஸிலிருந்து 28 டிகிரி செல்சியஸுக்குள்ள குஞ்சு பொரித்தால் அது ஆண் ஆமை குஞ்சுகளாக இருக்கும். 30 டிகிரி செல்சியஸில் குஞ்சு பொரித்தால் அது பெண் ஆமை குஞ்சுகளாக இருக்கும். 29 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸுக்குள் இருந்தால் அதில் சில ஆண்களாகவும் சில பெண்களாகவும் இருக்கின்றன. முட்டையிலிருந்து வெளியே வந்த ஒரு ஆமை குஞ்சியின் எடை less than 20 grams. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி scientists estimate that only 1 in every 1000 hatchlings becomes an adult. 1000 முட்டைகள் குஞ்சு பொரித்தால் அந்த 1000 ஆமை குஞ்சுகளில் ஒன்று மட்டுமே வளர்ந்த ஆமையாகின்றது. ஏனென்றால் they will fall prey to crabs and birds. அவை நண்டுகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாகின்றன. வருகின்ற வழியிலேயே மனிதர்களாலும் விலங்குகளாலும் உணவுக்காக அவை அடித்து கொல்லப்படுகின்றன. இதில் மிக முக்கிய சுவாரஸ்யமான த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னவென்றால், பல வருடங்கள் இந்த ஆமைகள் கடல் தண்ணீரில் வாழ்ந்து ஒரு வளர்ந்த ஆமையான பிறகு இவை மீண்டும் முட்டையிடுவதற்கு தான் எங்கு பிறந்தோமோ, அது எங்கு பிறந்ததோ, எந்த கடற்கரையில் பிறந்ததோ அந்த கடற்கரைக்கே சென்று முட்டையிடுகின்றன. எவ்வாறு தான் பிறந்த இடத்தை அவை அறிந்து செல்கின்றன என்பது ரகசியத்திலும் ரகசியம், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கடந்த சில 10 வருடங்களில் கடலில் ஆமைகளின் வாழ்க்கை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மக்கள் மற்றும் விலங்குகள் அவற்றின் முட்டைகளை உணவுக்காக வேட்டையாடுகின்றனர். மற்றொன்று, கடலில் அதிகப்படியாக குவிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள். இந்த பிரச்சனைகள் முறையாக சரி செய்யப்பட்டால் கடல் ஆமைகள் நீண்ட வருடங்களுக்கு பாதுகாப்பாக வாழ்வதை உறுதி செய்யலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடத்தை நமக்கு எழுதி வழங்கி இருப்பவர் ஷேகர் தத்தாரி. He is a popular article writer on wildlife conservation and filmmaking. He is an award-winning wildlife filmmaker. Now we will see some glossary. Marine, found in the sea. Marine என்றால் கடல் சார்ந்த என்று அர்த்தம். Species, group of animals with common feature. பொதுவான அம்சங்களை கொண்ட விலங்கு கூட்டம். Coastal, land by the edge of the sea. கடற்கரையோரம். Aribada, aribada is mass nesting. Aribada, mass nesting. Flippers, broad flat limbs used for swimming. நீந்துவதற்கு ஆமைகள் பெற்றுள்ள தட்டையான ஒரு உடல் பகுதி. Haul, pull with force, இழு என்று பொருள். Laboriously, with great effort, பெரும் முயற்சியுடன். Cavity, a hollow space, ஒரு பள்ளம், ஒரு குழி. Camouflage, hide, மறை. Hide or disguise something, ஏதோ ஒன்றை மறைத்துவை. Incubate, hatch eggs using warmth, இளம் ஜூட்டில் முட்டைகளை பொரித்தல். Predators, animals that kill other animals for food. உணவுக்காக ஒரு விலங்கு மற்ற விலங்கை அடித்து உண்டால் அது predator என அழைக்கப்படுகிறது. Slash, cut. Snout, pointed nose of an animal, ஒரு விலங்கின் முகத்தில் கூர்மையாக இருக்கின்ற ஒரு பகுதி. Emerge, come out. Survive, continue to live, வாழ்தல். Mysteries, facts that are difficult to understand, புரிந்து கொள்ள கடினமான விஷயங்கள். Fascinating, attracting greatly, interesting என்று பொருள். Decade, a period of 10 years, 10 வருடங்கள் கொண்டதை decade என்று அழைக்கிறோம். Read and understand, choose the correct answer. The dash is a biological relatives of tortoises. Yes, it is sea turtle. In India's coastal waters, we can see a species of sea turtles. Sea turtles come to the shore to lay eggs. It's a problem for sea turtles to come ashore because கடற்கரைக்கு ஆமைகள் வருவதற்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏன்? Animals and people hunt them. Option C. A turtle's flippers help it to dash, to swim. A sea turtle camouflages its nest. ஒரு கடல் ஆமை தனது முட்டைகளிட்ட அந்த பள்ளத்தை மூடுகின்றது. camouflages, மூடுகின்றது. by tossing sand, மணல் கொண்டு. why, ஏன்? hide its eggs from predators, வேடர்களிடமிருந்து தனது முட்டைகளை பாதுகாக்க. incubate eggs in the warmth of the sun, keep the hatchlings safe.
இவற்றுள் 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்டான ஆப்ஷன்ஸ். SSTCN என்றால் என்ன? SSTCN, it is the abbreviation of Students Sea Turtle Conservation Network. Students Sea Turtle Conservation Network. இந்த லெசன் பின்னாடி நமக்கு இருக்கிற கிராமர் பிக்டோகிராமர். இதில் சப்ஜெக்ட் என்ன, ப்ரிடிகேட் என்ன. ப்ரிடிகேட் என்றால் என்ன? சப்ஜெக்ட் என்பது வாக்கியத்தில் யார் ஒருவர் வேலையை செய்கிறாரோ, யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அவர் சப்ஜெக்ட். அல்லது வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட். வாக்கியத்தில் மீதம் இருக்கின்ற verb, adjective, adverb எதுவென்றாலும் மீதி இருக்கின்ற அனைத்தும் predicate. Now we will see some homophone practices. The hatchlings fall dash to many predators. Prey, prey. ரெண்டுமே prey தான். P-R-A-Y, P-R-E-Y. P-R-A-Y prey என்றால் வேண்டுதல் என்ற அர்த்தம், இறைவனிடம் வேண்டுதல். P-R-E-Y prey என்றால் உணவு. அப்போ இங்கே சரியான ஆன்சர் P-R-E-Y prey. Sea turtles live their dash life in the sea. Whole, whole ரெண்டுமே whole உச்சரிப்பு தான். H-O-L-E whole என்றால் ஓட்டை, W-H-O-L-E whole என்றால் முழுவதும். அப்போ இங்கே W-H-O-L-E whole life. Third one, the turtles come ashore only during the dash. Night or night. முதல் நைட்டு இரவு, ரெண்டாவது நைட்டில் கே சைலண்ட், அப்போ வீரர். அப்போ முதல் நைட்டு தான் நமக்கு சரியான ஆன்சர், during the night. Fourth one, the predators follow the dash of the turtles. Scent or scent, pronunciation ரெண்டுமே scent தான். முதல் scent பாருங்க நிலத்தை அளக்க பயன்படும் குறியீடு, அளவீடு. ரெண்டாவது SCENT, scent என்பது வாசனை. So the second scent is the right answer. Next one, the female turtles lay eggs and go back to the sea. இது ரொம்ப ஈஸி. முதல் C னா பார், ரெண்டாவது C கடல். So second C is the right answer. Yes my dear friends, thank you. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். Meet you in the next video. Subscribe for recent updates. Thank you very much.